ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் ஆதரவை பெறும் வகையில் பீகார் மாநிலத்திற்கு விரைவில் சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அண்மையில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வைத்த கோரிக்கையை ஏற்று பின்தங்கிய மாநிலம் என்ற சிறப்பு அந்தஸ்தை அம்மாநிலத்திற்கு அளிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிதியுதவி மற்றும் சிறப்பு அந்தஸ்து குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என தெரிகிறது. மத்திய அரசின் இந்நடவடிக்கையை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வரவேற்றுள்ளார். लेकिन हम तो इंतजार करेंगे कि जल्दी से जल्दी आगे कार्रवाई हो। कांग्रेस दोस्ती का हाथ बढ़ा रही है सर। अरे नहीं, 100 बार हमने बता दिया है कि ये बिहार के हक की लड़ाई है, इसका राजनीति से कोई लेना देना नहीं। அதே நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலகியதாலும் சமாஜ்வாதி கட்சியின் மிரட்டல் போக்காலும் நெருக்கடியில் தவிக்கும் மத்திய அரசை காப்பாற்றவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. ஆட்சியை இழந்து விடுவோம் என்ற பயத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கீர்த்தி ஆசாத் கூறியுள்ளார். We want the backwardness of Bihar to go. Bihar is already in the Bimaru states, which obviously deals for the backward states in the country. NDA has always talked about backward states, and when we get into power, we'll get it. Now, what the government is saying is trying to woo people by giving statements. So there is a lot of difference in saying and doing as far as UP is concerned. So let us wait and see what they do. பாஜகவின் பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடி முன்னிறுத்தப்படுவதால் அதிருப்தி அடைந்துள்ள நிதிஷ்குமாரை வரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் சேர்க்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் கட்சிக்கு தங்கள் ஆதரவு உண்டு என நிதிஷ்குமார் ஏற்கனவே அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.